ஹலோ எசட் ஃபேமிலி, உங்கள் எல்லாரையும் த வாய்ஸ் ஆஃப் எசட் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாம் நலமாய் சுகமாய் ஆரோக்கியமாக இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் தொடர்ந்து நம்ம கிறிஸ்துவுக்குள் என்கிற தலைப்பில் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்ம அதே தலைப்பில் இன்றைக்கும் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இன் கிரைஸ்ட். நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், நமக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு என்னாலும் அவர் வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். இன்றைக்கு 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. மறுபடியும் வாசிக்கிறேன். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம தியானிச்சோம், அவருக்குள் இருக்கிற நமக்கு என்னாலும் வெற்றி. அவர் நம்மளை ஒரு சுகந்த வாசனையாய், அவரை வெளிப்படுத்துகிற வாசனையாக நம்மளை வச்சிருக்கிறாரு அப்படின்னு நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். இப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கு அவர் தர அடுத்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாராலையும், அதாவது கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நம்மளாலையும் ரட்சிக்கப்பட்டு இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நம்ம எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்கிற ஒரு 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 சொத்து என்ன அப்படின்னா வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, மாத மொத நாள் வாக்குத்தத்தம், இல்லை வருஷ நாள் வாக்குத்தத்தம், இல்லை பிறந்த நாளைக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம், இல்லை கல்யாண நாளுக்கு ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம், இல்லை ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன் அதனால ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிடையாது. நம்ம தாயின் வயிற்றிலே உற்பத்தி ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் வருகைக்குள்ளாக அவர் வர்றதுக்குள்ள அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்ம மேலே அது அப்படியே பலிக்கும். நம்ம இன்னொன்று ஒரு சிலர் நம்ம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, நான் அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நான் கரெக்டாக இல்லையே, நான் அவருக்கு பிரியமாக இல்லையே, நான் கரெக்டாக இப்படி பண்ணலையே அப்படி பண்ணலையே அப்படின்னு சொல்லி நிறைய மத வழிபாடுகள் போல் நம்ம நிறைய வழிபாடுகளை நமக்கு வச்சுருக்கிறாங்க. இப்படி தான் இருக்கணும், இப்படி பண்ணால் தான் அது நிறைவேறும், இப்படி பண்ணுங்க, இத்தனை நாள் இருங்க, இத்தனை நாள் இது வரைக்கும் இப்படி பண்ணிட்டு இருந்தீங்களே, இதுக்கப்புறம் இப்படி பண்ணுங்க, அப்போ எல்லாம் நடக்கும். இது நம்மளை சம்மந்தப்பட்டது கிடையாது, இது ஆண்டவரை சம்மந்தப்பட்டது. ஏன்னா வசனம் சொல்லுது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாக. ஆண்டவர் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணியிருக்கிறதுக்கு காரணம், அதாவது முன் குறித்திருக்கிறதும் தெரிந்து கொண்டிருக்கிறதுக்குமான காரணம் என்னன்னா, அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக ஆண்டவர் உங்களை என்னை இந்த உலகத்தில் வச்சிருக்கிறார். எப்படி மகிமை உண்டாகும்? உங்களால் ஏதோ ஒரு காரியம், அற்புதங்கள், அதிசயங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒன்று நடக்கும்போது, இல்லை உங்கள் வாழ்க்கையின் மூலமாக அநேகர் கிறிஸ்துவின் இடத்துல வரும்போது, இல்லை உங்களுடைய மன்னிப்பின் மூலமாக அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது, இப்படி தான் அவருக்கு மகிமை உண்டாகும். நம்ம ஆனால் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்ம அடையிறதுக்கு நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருக்கிறோம். அப்படி கிடையாது. இங்கே நம்ம மூலமாக ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. வாக்குத்தத்தங்கள் எல்லாம் என் மேலே எப்படி பாஸ்டர் நிறைவேறும்? நான் தான் அதுக்கு தகுதி இல்லையே. போன வருஷம் ஒரு வாக்குத்தத்தம் கிடச்சிது, அதுக்கு நான் அந்த வருடங்களோட வாக்குத்தத்துக்கு நான் வரல. நீங்களும் நானும் பிறக்கிறதற்கு முன்னாடியே, தாயின் கற்பத்தில் தோன்றுவதற்கு முன்னாடியே அவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு வார்த்தை எழுதி வச்சிருக்கிறார்ல, அந்த வார்த்தைகள் எல்லாம் உங்கள் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களை சேரும். ஏன்னு சொல்கிறேன், அந்த இன் கிரைஸ்ட் விஷயம் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு சொன்னேன், எல்லா இடங்களையும் வெற்றி சிறக்க செய்கிறார். ரெண்டாவது, அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம மூலமாக அவர் வெளிப்படுத்துகிறார். மூன்றாவது, அவர் மகிமைப்படுகிறார். எப்படி அப்படின்னா, கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்குதான். எப்படி? இயேசு கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தம் இருக்குதான். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இப்போ எங்கே இருக்கிறாரு? உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாய் அவர் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கிறார்.
நமக்கு மகிமையான ஒரு நம்பிக்கை உண்டு. என்னன்னா, அவர் மரித்தார் உண்மைதான், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் உண்மைதான். இப்போ எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார். அவர் வாசம் செய்கிறதுனால, அந்த வாக்குத்தத்தம் அவருக்குள்ள இருக்கிறதுனால, நான் அதை விசுவாசிக்கிறதுனால, அவருக்குள்ள இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் நான் சரீர பிரகாரமாய் ஃபிசிக்கல் ஐஸில் நான் ஆசீர்வாதங்களாய் என்னை சுற்றி பார்க்கிறேன். அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் மகிமைக்காக கிடையாது, எனக்குள் இருக்கிறவரை மகிமைப்படுத்தும்படியாக, என்னை இந்த உலகத்தில் அனுப்பினவரை மகிமைப்படுத்தும்படியாக. நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், நிறைய மனுஷனுடைய வாக்குகள் உங்களை உடைச்சிருக்கலாம். நிறைய பேரோட ப்ராமிசஸ் உங்களை உடைச்சிருக்கலாம். நான் இருப்பேன் சத்தியம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அது உடைந்திருக்கலாம். இல்லை, நான் உனக்கு இப்படி வந்துட்டேன்ல, நான் உனக்கு இதை செஞ்சு தரேன், நான் உனக்கு இந்த சொத்தை தரேன், நான் உனக்கு இந்த காசை தரேன்னு ஒருவேளை அவங்க மாறி இருக்கலாம் சார். ஆனால் என் ஆண்டவருடைய வாக்கு ஒரு நாளும் மாறாது. இன்னொன்று நான் உங்களுக்கு இன்னும் லகுவாய் சொல்கிறேன். கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதுனால, மகிமை நம்பிக்கை அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறதுனால, அந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் உங்களை வந்து சேருகிறது. நம்ம சாபங்களுக்கு ரொம்ப ஹைப் கொடுக்குறோம், சாபமான வார்த்தைகளுக்கு ஹைப் கொடுக்குறோம். ஆனால் ஒன்றை மறக்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிறவர் அந்த சாபங்களை விட பெரியவர். சாபங்களை ஜெயித்தவர், பாவங்களை ஜெயித்தவர், பிசாசை ஜெயித்தவர், எதிர்மறையான சூழ்ச்சிகளை ஜெயித்தவர், எதிர்மறையான உங்களை குறிச்சோ என்ன குறிச்சோ எதிர்மறையான பேச்சுகளை அவர் ஜெயித்தவர். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால உங்களுக்கான வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பிரத்யட்சமாய் ஓப்பனா மற்றவர்கள் உங்கள் மூலமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக அந்த காரியங்கள்லாம் நடைபெறும். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒருவேளை பாஸ்டர் எனக்கு நம்பிக்கையே இல்லை, என் மேலே நிறைய வாக்குத்தத்தம் இருக்குது, நான் எனக்கு அது தெரியும், ஆனால் அது நடக்கும்ன்ற நம்பிக்கையே இல்லை பாஸ்டர்னு இருக்கிறீங்கன்னா, நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அந்த வாக்குத்தத்தங்கள் உங்களை சார்ந்ததல்ல, உங்களுக்குள் இருக்கிறவரை சார்ந்தது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீங்களா? எனக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறார், அவர் எனக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார், அதை அவர் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிங்கன்னா இந்த வேளையில் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இப்போவே என் ஆண்டவர் அந்த வாக்குத்தத்தங்களை பிரத்யட்சமாய் கண்ணார உங்கள் சொந்த கண்ணு பார்க்க முடியாது. என் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க செய்து அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனாய் நீங்கள் எங்களுக்குள்ள வாசமாய் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கி நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் எங்களுக்குள்ளே இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதை வருகிற நாட்களில் நாங்கள் விசுவாசித்து அதை அறிக்கை செய்து அதை நம்பி எங்கள் அந்நிய கண்களால் அல்ல, எங்கள் சொந்த கண்களால் நாங்கள் அதை பார்த்து உம்மை மகிமைப்படுத்த, எங்கள் மூலமாய் அநேகர் உம்மை மகிமைப்படுத்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நான் பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன். தேவ சிந்தை, கிறிஸ்துவின் சிந்தை பிள்ளைகள் அதிகமாய் பெருகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசம் ஓருக்குள்ளாக கடந்து வர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்ந்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேங்க்யூ.